வணக்கம். ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய பூவை சிறுகதை. கல்யாண வீடே பரபரப்படைந்தது. என்ன, ஏது என்றுதான் எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்களே தவிர விஷயத்தை சொல்வாரில்லை. உள்ளே போய் எட்டி பார்க்கலாம் என்றால் நுழைய முடியாதபடி சுவர் வச்ச மாதிரி பெண்கள் கூட்டம். வகை வகையான மலர்களின் கதம்ப வாசனை. அந்த வாசம் பூவிலிருந்து வருகிறதா, அந்த உடம்பிலிருந்து வருகிறதா என்று தெரியாத ஒரு மயக்கம். திரும்புகிற பக்கமெல்லாம் கல்யாண வீட்டுக்கே உரிய காட்சிகளும் மணங்களும். விலகுங்க விலகுங்க, தள்ளிக்கங்க, தூர போங்க, செத்த நகருங்களேன் என்று குரல்கள் வந்ததே தவிர யாரும் விலகவும் இல்லை, தள்ளி போகவும் இல்லை. அதுக்கு பதிலாக அது ஆட்களை மேலும் மேலும் அந்த இடத்துக்கு வரவழைத்தது. லே மணி, இங்கே வா என்று சத்தம் கொடுத்தேன். அவன் கப்பலை துளைக்கிற டார்பிடோ மாதிரி 2 பெண் இடுப்புகளுக்கு மத்தியில் தலையை கொடுத்து நுழைத்து கொண்டிருந்தான் உள்ளே போக. பக்கத்தில் இருந்தவர் என்னை கையமர்த்தி, பேசாமல் இருங்க, பயல் போயிட்டு வந்தால் தான் விஷயம் என்னன்னு நமக்கு தெரியும் என்று சொல்லி முடிப்பதற்குள் மணி புகுந்து விட்டான். கல்யாணம் நடக்கிற வீடு ஒரு பட்டகசாலையும் ஒரு அரங்கு வீடும் கொண்டது. முன்பக்கம் சமையல் கட்டும் மாட்டு தொழுவமும். அரங்கு வீட்டுக்குள் தான் கல்யாண பெண் இருந்தாள். சிங்காரித்து முடிந்தது. முகூர்த்த நேரமும் நெருங்கிவிட்டது. மணவடையில் வந்த மாப்பிள்ளை உட்கார்ந்து விட்டான். பட்டகசாலையில் தான் மணவடை. நாங்கள் பட்டகசாலைக்கும் சமையலறைக்கும் மத்தியில் உள்ள மொத்த விலையில் உட்கார்ந்திருந்தோம். நாங்கள் அங்கே ஜமுக்காலத்தில் உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை போடுகிறோம் என்கிற பேரில் வெற்றிலை காம்புகளை கிள்ளி எறிந்தும் ஜமுக்காலத்தை குப்பையாக்கியும் வெற்றிலை சக்கையையும் எச்சிலையும் துப்பி துப்பி தரையை அசுத்தப்படுத்தி கொண்டு வாயையும் கரையாக்கி கொண்டும் அரசியல் பேசி கொண்டிருந்தோம். பேச்சில் கரீபி ஹட்டாவ் பலமாக அடிபட்டது. கல்யாணம் எங்களுக்கு 2ஆம் பட்சமாகிவிட்டது. ஒரு வகையில் உண்மையும் அதுதான். கல்யாணம் நடந்தது எங்கள் சித்தப்பாவின் வீடு. ஆனால் கல்யாணம் எங்கள் குடும்ப சம்பந்தப்பட்டது அல்ல. கல்யாண பெண் ஒரு அனாதை. சின்ன வயசிலேயே அவள் எங்கள் சித்தப்பாவின் வீட்டுக்கு எருமை மாடு வைக்க வந்தாள். வீட்டு வேலையெல்லாம் கூட செய்வாள். சாப்பிடுகிற நேரம் தவிர அந்த எருமை மாடுகளின் சாண மூத்திர வாடையில் தான் வாசம் அவள். ஊமை இல்லை என்றாலும் வாய் திறந்து அதிகம் பேச மாட்டாள். செய்ய சொல்லுகிற வேலையை எவ்வளவு நேரமானாலும் எந்த நேரமானாலும் தட்டாமல் செய்வாள். ராத்திரி 10-11 மணிக்கு வீட்டு ஆட்கள் பூராவும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். தொழுவில் மாடுகள் தூங்கிக் கொண்டிருக்கும். கடைசியில் பாட்டி தான் சொல்லுவாள், பேரக்கா, சரி போதும், நீ தூங்கப்போ. பாட்டிக்கு தூக்கம் வருகிற வரை கைகால்களை பிடித்து விட வேண்டும் அவள். பாட்டிக்கு தூக்கமே வராது. ஒரு சின்ன கோழி தூக்கம் போடுவாள். 3 மணிக்கு தொழுவின் கூரை மேல் உட்கார்ந்திருக்கும் சேவல் இறக்கைகளை படபடவென்று தட்டி சோம்பல் முறித்து ஒரு கொக்கரக்கோ சத்தம் கொடுக்கும். ஊரிலேயே முதலில் கூவுகிற சேவல் அதுதான். பாட்டிக்கு அதிலும் ஒரு பெருமை. சேவலின் முதல் சத்தத்தை அடுத்து பாட்டியின் சத்தம் வரும். பேரக்கா, எட்டி, எந்தி. இந்த ஒரு வார்த்தைக்காகவே காத்திருந்தது போல் துள்ளி எழுந்திருப்பாள் பேரக்காள். காலையில் எழுந்ததும் சித்தப்பாவுக்கு முதல் காரியம் தன் கைகடிகாரத்திற்கு சாவி கொடுப்பது. பேரக்காவுக்கோ பாட்டியின் சத்தம் ஒன்றுதான் சாவி. உடனே முற்றம் தெளிப்பதிலிருந்து தொடங்கிவிடும் வேலை. பேரக்காள் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவளது உடம்பில் ஏற்பட்ட மாறுதல்களைப் போலவே அந்த வீட்டிலும் பல மாறுதல்கள் ஏற்பட்டது அவளால். தூக்கணாங்குருவி குடு போல காட்சியளித்த அவளுடைய தலைமயிரை சித்தப்பா முதல் காரியமாக குடிமகனை வரவழைத்து மழுங்க சிறைக்கச் சொன்னார். கொஞ்ச காலம் இது தொடர்ந்து நீடித்தது. அப்போது பேரக்காளை பார்க்கிறவர்கள் நல்ல ஆட்டுக்கள் குழவி போல என்று சொல்லி சிரிப்பார்கள். அவள் வளர்ந்த பிறகு மொட்டையிலிருந்து பாப் வைத்து கொள்ள அனுமதித்தார்கள். சித்தப்பா வீட்டு பையன்களுக்கு பார்பர் வந்து கிராப் வெட்டி விடும்போது பேரக்காளுக்கும் அது ஒழுங்காக நடைபெறும். அவளை கேளாமலேயே இத்தனையும். அவளுக்கு தாவணி கொடுத்து போட்டு கொள்ள சொன்னபோது சித்தப்பா வீட்டு தொழுவின் கூரை கொல்லம் ஓடாக மாறியது. அந்த வளர்த்தியிலும் அவள் பாப் வைத்து கொண்டிருந்தது. சிலர் அவளை இந்திரா காந்தி என்று பட்டப்பெயர் சுட்டி அழைத்தார்கள். பேரக்காள் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாள். இந்திரா காந்தி தன்னை போல் ஒரு பெண் என்றோ
இந்தியாவையே ஆளும் ஒரு மாதரசி என்றோ அவளுக்கு தெரியாது. பாட்டி தான் ஒரு நாள் சித்தப்பாவை சண்டை பிடித்தாள். அதிலிருந்து அவள் பார்பரிடம் முடிவெட்டி கொள்வதில்லை. சம்சாரி வேலைக்கு வரும் கொத்தாட்கள் ஊர்கிணற்றிலிருந்து குடம் குடமாக தண்ணீர் சுமக்க மறுத்தார்கள். ஆனால் சம்சாரிகள் 600 1000 என்று செலவழித்து வீடு தவறாமல் அடிப்பம் போட்டார்கள். சித்தப்பாவின் வீட்டில் அந்த மாறுதல் ஏற்படவே இல்லை. குடம் உட்காருவதற்கு பேரக்காலின் உறுதியான இடுப்பு இருந்தது. குடத்தின் கழுத்தை இழுத்து அணைக்க பேரக்காலின் வலிமையான கை இருந்தது. பெரிய வாளியின் தாம்பு கயிற்றை கிணற்றிலிருந்து தண்ணீரோடு இழுத்து இறைக்கும்போது அவளது பருத்த மார்பையும் புஜங்களையும் பார்த்து கிராமத்து இளவட்டங்கள் பெருமூச்சு விடுவார்கள். வேலை நெருக்கடியான விதைப்பு நாட்களில் சித்தப்பாவின் வீட்டுக்கு வேலைக்காரர்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டதே இல்லை. அப்படி வந்து சேர்ந்தவர்களில் ஒருவன் தான் குமரையா. சந்தையில் மாடு பார்க்கிறதில் சித்தப்பா எவ்வளவு சாமர்த்தியசாலியோ அவ்வளவுக்கு வேலைக்காரனை இனம் கண்டுகொள்வதிலும் உண்டு. குமரையா பேரக்காள் நெருக்கத்தை கண்டுபிடித்ததில் பாட்டி நிபுணியாக இருந்ததினால் அவள் இருவரையும் சேர்த்து வைக்க முடிச்சு போட்டு விடுவது என்று தீர்மானமாயிற்று. 100 கல்யாணம் கண்ட வீடு சிறப்பானது என்று ஒரு நம்பிக்கை. ஆகவே இந்த கல்யாணத்தை தங்கள் வீட்டிலேயே தங்கள் செலவிலேயே நடத்தி வைப்பது என்று ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் பேரக்காலும் குமரையாவும் அந்த வீட்டுக்கு மேலும் கடமைப்பட்டவர்களாகி போனார்கள். கிராமமே இந்த கல்யாணத்தில் ஒரு உற்சாகம் கொண்டிருந்தது என்று சொல்லலாம். மணி இப்பொழுது அந்த கூட்டத்துக்குள்ளிருந்து மீண்டு வந்து கொண்டிருந்தான். என்ன விஷயம் என்று கேட்பதற்கு முன்னால் அவனே ஓடி வந்து சொன்னான். கல்யாண பெண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. எங்கள் எல்லோருக்கும் ஒரே திகைப்பு. காரணம் விளங்கவில்லை. கூட்டத்தின் நெருக்கடியோ காற்றாட்டம் இல்லாததாலோ காரணமாக இருக்க முடியாது. அப்படியொன்றும் பேரக்காவின் உடம்பு மெல்லிசானது இல்லை. எத்தனையோ அதிமெல்லிசானதுகள் எல்லாம் உள்ளே இருக்கின்றன. ஒன்று மயக்கம் போட்டதாக தெரியவில்லை. பாட்டி தான் சிரித்து கொண்டே வெளியே வந்தாள். அவள் இந்த கல்யாணத்துக்கென்று தனக்காக எடுத்த புதிய நாற்பட்டு உடுத்தியிருந்ததாள். சித்தப்பாவிடம் அவள் எதையோ சொல்லி சட்டம் போட்டு சிரித்தாள். சித்தப்பாவும் சிரித்த மாதிரி இருந்தது. என்னவென்று விசாரித்து அறிய நான் எழுந்தேன். அதற்குள் பாட்டியே வெளியே வந்து எல்லோரிடமும் சொன்னாள். கழுத ஒரு நாளாவது தலையில் பூ வச்சிருந்தா அல்லவா, இன்னைக்கு சிங்காரிக்கும் போது பூ வாசம் தாங்காம மயக்கம் போட்டுட்டது. பாட்டி சொன்னதை கேட்டதும் எல்லோருடைய முகங்களிலும் ஆச்சரியம் விரிந்து பிறகு அது சிரிப்பாக வழிந்தது. எனக்கு சிரிப்பு வரவில்லை.